ஒரு கம்பெனி கண்டிப்பாக இந்த 2 சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்க டைம், இன்னொன்று டிசிஷன்ஸ் தப்பாக போனதுனால கம்பெனியே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்க டைம். இந்த 2 டைம்லையும் ஒரே மாதிரி திங்க் பண்ணவே முடியாது. அதை தான் இந்த புக்கில் பீஸ் டைம் சிஇஓ அண்ட் வார் டைம் சிஇஓன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ மக்களை, வெல்கம் டு த ஸ்மால் ஜர்னி ஆஃப் பில்டிங் சம்திங் எபிசோட் 10. மார்னிங் லேப்டாப் ஓப்பன் பண்ணதும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபேஸ் 2 கண்டினியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக 12 மேஜர் மாடியூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் மாடியூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபீச்சர் வைஸ் யூஎக்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணது. இதில் ரொம்ப கிளியராக மாடியூல் பை மாடியூல், ஃபீச்சர் பை ஃபீச்சர், ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுதான் யூஐ டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியான வெர்ஷன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா யூஐ வெர்ஷனை மாற்றுறேன். இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே புரியும். முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீச்சர் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. இப்போ யூஎஸ்ஏ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனை கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி சொன்ன லெசன் சொன்னால அதை படிச்சுட்டு இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிசிஷன் மேக்கிங்கும் ஒரு கம்பெனியை ஃபெயில் ஆகிறதுல சக்ஸஸ் பண்ணுறதுலையும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ சி இந்த எபிசோட் 11. பை கைஸ்.